الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். சத்திய இஸ்லாம் மார்க்கம் என்பது நமக்கு நேரான வழியை எப்போதும் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. நமது வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல் ஒவ்வொன்றையும் இஸ்லாம் மிக தெளிவாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நம் எல்லோரையும் எழுப்பி விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையின் போது நாம் சுவர்க்கம் செல்வதற்கு எல்லா வகையான தகுதிகள் இருந்தும் கூட ஏதேனும் ஒரு சில தடைகள் வந்துவிட்டால் நம்மால் சுவர்க்கம் செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு, இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதா என்றால், ஒருவர் ஒரு பதவிக்காக இன்டர்வியூ வைக்கப்படுகிறார். அந்த இன்டர்வியூலே கேட்கப்படுகின்ற பிரதானமான ஒரு தஸ்தாவேஜ் இல்லை என்று சொன்னா அவருக்கு பதவி இல்லாமல் போய்விடும். அவர் ஒரு ஃபைல் முழுவதையும் கொண்டு போய் சமர்ப்பித்திருந்தாலும் பிரதானமான ஒரு தஸ்தாவேஜ் இல்லை என்று சொன்னா அவருக்கு அந்த பதவி கிடைக்காமல் போய்விடும். உலகத்திலே நாம் காணுகின்ற உதாரணம் இதுதான். இதே போல மறுமை நாளிலும் அல்லாஹ் தஆலா நம்மை விசாரிக்கும் போது நமது தொழுகை, நமது நோன்பு, நமது ஹஜ்ஜி, நமது உம்ரா எல்லா அமல்களும் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு சிறியதொரு காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா இவை எல்லாவற்றையும் நிராகரித்து விடும். நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை இரண்டு வகையான கட்டத்தில் வைத்திருக்கின்றார். ஒன்று, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பு. இரண்டாவது, நமக்கும் நம்மை போன்ற மனிதர்களுக்கு இடையில் இருக்கின்ற தொடர்பு. இந்த இரண்டு தொடர்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இந்த இரண்டு தொடர்புகளும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் வந்தாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவன் மன்னித்து விடுவான். ஆனா மனிதர்களுடைய விஷயத்தில் குறைபாடு வந்தா அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்குரிய பூரணமான உரிமையை கொடுத்து விட்டு அல்லாஹ் ஒதுங்கி விடுவான். இதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்கின்ற நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் இருந்து கண்காணிக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த மலக்குகள் எப்போது நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் நமது கண்களுக்கு புலப்படாதவர்கள் தானே. ரகீப் என்ற ஒருவர் வலது பக்கத்திலும் அதீத் என்ற ஒருவர் இடது பக்கத்திலும் இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. மாயல் மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் என்றும் அதீத் என்றும் இரண்டு மலக்குகள் இல்லாமல் நம்மால் ஒரு வார்த்தை தானே புரிய முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மை கண்காணிக்கிறான். அல்லாஹ்வுடைய உளவுத்துறை இருக்கின்றதே அந்த அளவு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நடைமுறையில் நாம் பார்க்கிறோம், அரசாங்கம் சில உளவுத்துறையை வைத்திருக்கு, நம்மை வந்து கண்காணிக்குது. ஆனா நமக்கு அவங்க யாருன்னு தெரியாது. இதே போல அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் நம்மை கண்காணிக்கிறான், மலக்குகளை வைத்து கண்காணிக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் செய்கின்ற நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 2 முறை அல்லாஹ் அதனுடைய தரவுகளை அல்லாஹ் எடுக்கிறான். அதற்காக அல்லாஹ் மலக்குகளை நியமித்திருக்கிறான். இந்த மலக்குகள் எப்படி தெரியுமா? சுபகுடைய நேரத்திலிருந்து அசர் வரைக்கும் ஒரு மலக்கு இருப்பார், நம்மோட இருப்பார். அசருடைய நேரத்திலே இருந்து இந்த மலக்கு போய் விடுவார், இன்னும் ஒரு மலக்கு வருவார், அவர் நாளை சுபகு வரைக்கும் இருப்பார். அப்ப இந்த 2 மலக்குகளும் மாறி மாறி இருப்பார்கள். இந்த மலக்குகள் நம்முடைய கண்காணிப்புல இல்லாமல் நம்முடைய ஒரு செயல் நடக்காது. நாம நன்மை செய்தாலும் கண்காணிப்பார்கள், தீமை செய்தாலும் கண்காணிப்பார்கள். அதனாலதான் நாம தீமை செய்யக்கூடாதுன்றது. அல்லாஹ்வோட கண்காணிப்பு அந்த அளவுக்கு இருக்குது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா கண்காணிச்சு கொண்டுதான் இருக்கிறான். அந்த மலக்குகள் கண்காணிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளிலும் இந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். இதற்காக இந்த திங்கட்கிழமை வரைக்கும் திங்கட்கிழமை போற மலக்கு என்ன செய்வார்? போய் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் மைமூனா என்ற ஒரு பெண்ணிடத்திலிருந்து வந்தேன், அல்லது நான் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு ஆணிடத்திலிருந்து வந்தேன். அந்த மலக்கு சொல்லுவார், அவர் செய்த அமல்கள் இன்னென்னதுதான் என்று எல்லாத்தையும் அமல்களை முன்னுக்கு வைப்பார். இப்படி வைக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த மலக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். நீர் வரும்போது அந்த அடியான் யாருடனாவது கோபத்தோடு மனஸ்தாபத்தோடு இருந்தாரா? அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மலக்கு என்ன சொல்லுவாரு? யா அல்லாஹ், கூட பிறந்த சகோதரியோட சண்டை, அல்லது மாமியோட சண்டை, அல்லது பெரியம்மாவோட சண்டை, அல்லது சாட்சியோட சண்டை, யாரோட பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அந்த மலக்கு சொல்லுவார். சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த 2 பேரும் சமாதானமாகின்ற வரைக்கும் அந்த அமல்களை ஓரமாக்கி வச்சிருக்க, என்னிடத்தில் காட்டாதீர்கள், அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த அமல்கள்ல நோன்பு இருக்கும், தொழுகை இருக்கும், திக்ர் இருக்கும், குர்ஆன் ஓதி இருக்கும், சதகா கொடுத்திருக்கும், நிறைய நன்மைகள் இருக்கும். அது எதால நிராகரிக்கப்படுகிறது? இந்த கோபம், இந்த மனஸ்தாபம். இதால அல்லாஹ் மொத்தமா சொல்லுவான், அதை ஒரு பக்கம் வைங்க, அதை வச்சிருங்க. இதுவரைக்கும் ஹத்தா யஸ்தலிஹா, அந்த 2 பேரும் மறுபடியும் சமாதானமாகின்ற வரைக்கும் இந்த அமலை என்னிடத்தில் காட்டாதீர்கள், அல்லாஹ் ஓரமாக்கிடுவான். பார்த்தீர்களா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? நிறைய நன்மைகள் செய்திருப்போம், ஏதோ ஒரு காரணத்தால் அல்லாஹ் தஆலா நிராகரிப்பான். இதான் காரணம். இப்போ இதுக்கு பொருத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி நமக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லா யஹில்லு லில் முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ் வமன் ஹஜர ஃபௌக ஸலாஸ் ஃபமாத தஹலன்னா. ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு முஸ்லிமோடு 3 தினங்களுக்கு அதிகமாக கோபத்தோடு இருக்கக்கூடாது. என்னது? லா யஹில்லுன்னு அர்த்தம் என்ன? ஹராம், அவனுக்கு தடை. ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு முஸ்லிமோடு 3 தினங்களுக்கு அதிகமாக கோபத்தோடு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் அவன் மரணித்தால் தஹலன்னார், நரகம் பிரவேசிப்பான். சின்ன விஷயம் இல்ல, ஷிர்க் செஞ்சுட்டு நரகம் போறதும் அல்ல, காபிராயிட்டு நரகம் போறதும் அல்ல, பெரிய பாரதூரமான பாவம் செஞ்சுட்டு நரகம் போறதும் இல்ல. ஒரே ஒரு கோபம், எவ்வளவு பாரதூரமானது. இந்த கோபத்தின் காரணமாக 3 தினங்கள் வரைக்கும் தான் அவருக்கு லிமிட். கோபம் ஒன்று, நாம் எல்லாம் மனிதர்கள் தான், மலக்குகள் அல்ல. மலக்குகள் சண்டை பிடிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தன்மையை உண்டாக்கவே இல்லை, அந்த தன்மையை அல்லாஹ் படைக்கவே இல்லை.
மனிதர்கள் அப்படி இல்லை. கோபம் வரும், சண்டை பிடிப்பார்கள், ஏசிக்கொள்வார்கள், அடிபுடி நடக்கும், சில நேரத்தில் காயங்கள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கும் மனிதர்கள். அப்படியான இயல்புடையவர்களாக மனிதர்கள் இருப்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இந்த மனிதர்களுக்கு ஒரு வேலி போடுறாங்க, கட்டுப்பாடு போடுறாங்க. உன்னை அறியாம கோபம் வந்திருந்தான், ஆனா அதை அடக்கிக் கொள்வதற்கு உனக்கு 3 தினங்கள் அவகாசம் உண்டு. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கோபிச்சுட்டாங்க, பிரச்சனை வந்துச்சு, கோபம் வந்துச்சு. அப்ப அந்த சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நாளைக்கு சனிக்கிழமை, இன்னும் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நாளன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆகிறதுக்கு இடையில இந்த 2 பேரும் ஈமானுக்கு பயப்படும். இந்த 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கொண்டு 2 பேரும் பயப்படும். வெள்ளிக்கிழமை சண்டை, மலக்கு திங்கக்கிழமை கொண்டு போய் அமல்கள் ஒப்படைக்க போறார். அப்ப நான் செஞ்ச கொடுத்த சதக்கா வீணா போயிடும், நான் தொழுகை வீணா போயிடும், நான் ஓதின குர்ஆன் வீணா போயிடும், நான் ஓதின ஸலவாத்துகள் வீணா, எல்லாமே வீணா போயிடும். என்ன செய்யணும்? அவசரமாக 2 பேர்ல ஒருத்தர் அவசரப்படும். அப்போ முந்தின காலத்துல என்னதான் வீட்டை விட்டு வெளியிறங்கி அவரோட வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சு அவரோட சமாதானம் முந்தின காலம். இப்ப அப்படி இல்லை. உடனே மொபைல் போனை கை கெடுத்தாச்சு. மைனி தப்பு தவறு நடந்து போச்சு, இந்த நாளைக்கு திங்கக்கிழமை உங்களோட அமலும் ஏண்ட அமலும் 2 வீணா போயிடும், அதனால மன்னிச்சிருங்க, நாங்க சமாதானமாக இருப்போம், இனி சண்டை பிடிக்காம இருப்போம். முடிஞ்சு பிரச்சனை. வரட்டு கௌரவம் பார்க்க கூடாது. வரட்டு கௌரவத்துக்கு யாரு வழிகாட்டுவான் தெரியுமா? ஷைத்தான். ஷைத்தான் என்ன சொல்லுவான்? போன் எடுத்து கோல் எடுக்க ரெடி ஆகல, ஆஹா நீ என்ன இலக்கமா போறாய், நீ என்ன 2ஆம் நம்பராக போறாய், கோல் பண்ணிடாதே, இந்த சொல்லும் ஷைத்தான் சொல்லுவான். அப்ப நாம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் படைக்கப்படும் போது அவனோடு ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் படைக்கப்படுவார். இந்த 2 பேரும் இருப்பாங்க. இப்போ அந்த மனிதனோடு எப்போ ஒட்டி கொண்டிருப்பான். நல்ல காரியம் ஒன்று செய்ய முற்பட்ட நேரத்துல அந்த மலக்கு தூண்டுவார், செய் செய். ஷைத்தான் அதை செய்யாம இருக்கிறதுக்கு எப்படியாவது தூண்டி கொண்டிருப்பான். இந்த 2 நடக்கும். அப்ப அந்த மலக்குடைய அந்த தூண்டுதல் கொஞ்சம் பவர் கூடினா ஷைத்தான் தோல்வி அடைஞ்சிடுவான். மலக்குடைய அந்த பவர் கொஞ்சம் குறைஞ்சா ஷைத்தான் வெற்றி அடைஞ்சிடுவான். இந்த கட்டத்தில் என்னது? ஷைத்தான் சொல்றானா, இல்ல எனக்கு என்னுடைய ஈமான் முக்கியம், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படுவது முக்கியம், அதனால 2 பேரும் சமாதானம் ஆயிடும். ஆக எத்தனை நாள்? 3 தினம் அவகாசம். அப்போ வியாழக்கிழமை போய் அமல்களை கொடுத்தாச்சா, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 தினங்களுக்கு இடையில. அதே போல திங்கக்கிழமைக்கு பிறகு பிரச்சனையா? செவ்வாய் புதன் வியாழன் 3 தினம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 தினங்களுக்கு அதிகம் ஒருவர் கோபத்தோடு இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் சமாதானமாகுவதற்கிடையில் அவன் மரணித்தால் நரகம் பிரவேசிப்பான். நாம நரகத்துக்கு அப்படி பயப்படுவோம். சாதாரண சின்ன விஷயங்களுக்காக நரகத்துக்கு போக வேண்டியது. இதனால நாம எப்போதும் நம்முடைய நாவை நாம் பேணி பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாவு இருக்கிறதே, நாவு தான் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும், சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால இந்த நாவை இப்படி வெளியெடுத்து சஹாபாக்களுக்கு காட்டினாங்க. இப்படி வெளியெடுத்து இப்படி இழுத்து காட்டிட்டு சொல்றாங்க, இதன் மூலமாகத்தான் ஒருவன் நரகம் பிரவேசிப்பான் என்றார்கள். அப்பொழுது முன்னுக்கு இருந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த நாவை கொண்டு நாங்கள் தண்டிக்கப்படுவோமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செல்லமாக, நீ நாசமா போ, அப்படி இறக்கமா சொல்றது, நீ நாசமா போயிடுவாய், இதை தவிர வேறு எதனாலதான் நாம தண்டிக்கப்படுவோம் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்னது? இந்த நாவை நாம் பேணி பாதுகாத்து கொண்டா
நமக்கு கண்டிப்பா சுவர்க்கம். இந்த நாவை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள தவறினால் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால எப்போதும் இந்த நாவு பேணி பாதுகாக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம யாருடன் எதை கதைத்தாலும், என்ன தொடர்புகள் வைத்தாலும் மக்களோட மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மூமின்களுக்கு ஒரு அழகான பண்பு என்ன என்றால், ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு உடனே மன்னிப்பு கேட்டுக்கொள்றது. அந்த நல்ல பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, மனிதன் தானே, மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பண்பு சும்மா வளர மாட்டாது. இந்த பண்பை தாயும் தந்தைகளும் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். அதாவது பிள்ளை சண்டையில பெற்றோர்கள் பகையாகுவார்கள் என்று சமூகத்துல சொல்லிக் கொள்வாங்களே, அது நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதாவது அதாவது சாட்சி பெரியம்மட புள்ளகளோ அல்லது தாத்தா தங்கச்சிட புள்ளகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை பட்டு என்றால் இப்ப என்ன செய்யணும்? அதுல ஒரு உம்மா வாப்பா 2 பேரும் பிள்ளை பிரச்சனை பட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு வருது, வந்து வீட்டுல சொல்லுது, இந்த பெரியம்மாட புள்ள எனக்கு அடிச்சிச்சு ஏசிச்சு. அப்படியா? இப்போ இவங்களும் ரோஷம் வந்து கொண்டு சண்டைக்கு போறத விட்டுட்டு என்ன செய்யணும்? பெரியம்மாட புள்ள தானே, வா, அந்த புள்ளைய கூட்டிட்டு அந்த வீட்டுக்கே போகணும். வீட்டுக்கு போய், இங்க வாமா, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, நீங்கெல்லாம் இங்க பார், இந்த தாத்தா தங்கச்சின்னு சொல்லணும், நாங்க ஒத்துமையா தானே இருக்கிறோம், சண்டை பிடிக்காம தானே இருக்கிறோம், நீங்க ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? சண்டை பிடிக்கப்படாது, ஒத்துமையா இருக்கணும். இப்படி ஒரு 2 பேர்ல ஒரு அந்த பெற்றோர்கள்ல ஒரு தரப்பு இப்படி நடந்து கொண்டாடு வைங்க, சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது, பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. ரோஷம் பார்க்க கூடாது. நமக்கு மறுமையில சுவர்க்கம் போறதுதான் நம்முடைய குறிக்கோள். இங்க நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையாக நம்ம பெருசாக்கிடக்கூடாது. அதை சின்னதை இன்னும் சின்னதாக ஆக்கி நம்முடைய பிரச்சனையை தீர்க்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, மறுமை நாளில் நடைபெறுகின்ற நிறைய நிகழ்ச்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அல்லாஹ் தஆலாவிடத்துல விசாரணைக்காக வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்படி வார நேரத்துல ஒருவர் விசாரணைக்காக வருவார். அவரிடத்துல அவர் செய்து கொண்டு வந்திருக்கிற நன்மையை பார்த்தா சுவர்க்கத்துல அவருக்கு மிக உயர்தரமான இடம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நன்மை செய்திருப்பார். தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, சதகா, இப்படி அவர் நிறைய நன்மைகள் செய்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எவ்வளவு விபரீதம் சொன்னாங்க தெரியுமா? மலை போன்ற அளவுக்கு நன்மை இருக்கும், அவ்வளோ நன்மை. அப்படியெல்லாம் செய்து இருக்கும் போது அவர் வந்து நின்றா, அவர் என்னதான் நன்மை செய்தாலும் அவரை இரவு பகலாக நிமிடத்துக்கு நிமிடம் கண்காணிச்ச ரப்புல் ஆலமீனுக்கு அவர் யாருன்னு தெரியும் தானே? அவரோட தராதரம் என்னன்னு தெரியும் தானே? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லுவான், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் முன்னுக்கு வாங்க என்ற உடனே அந்த ஒவ்வொருவராக வருவார். ஒரு ஆள் வருவார், யா அல்லாஹ், நான் ஊர்ல மரியாதையா இருந்தேன், என்னை பத்தி ஒரு அவதூற சொல்லி மக்களுக்கு மத்தியில இந்த ஆள் அவமானப்படுத்தி விட்டார், நான் மக்களிடத்துல ஒரு இழிவடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டார். அப்படியா? அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் பாவத்தில் இருந்த ஒரு பகுதி எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டு, மலை போல நன்மை இருக்குதே அது ஒரு பகுதி எடுத்து இவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு இருந்த குறைபாடு என்ன? சுவர்க்கம் போறதுக்கு கொஞ்சம் நன்மை தேவைப்பட்டுச்சு. சுவர்க்கம் போய்கொள்ளையலாத அளவுக்கு கொஞ்சம் நன்மை குறைபாடு இருந்துச்சு. இவன் நன்மை எடுத்து அவனுக்கு கொடுத்தோடனே அவனோட பாவத்துல ஒரு பகுதியை குறைச்சிட்டு இவன் நன்மையால் ஒரு பகுதியை கொடுத்தோடனே அந்த அவன் சுவர்க்கம் போறான். இன்னும் ஒரு ஆள் வாரார், யா அல்லாஹ், இவன் என்ன அண்டை விட்டான்,
இவன் எப்பவுமே எனக்கு தொல்லை தருவான். மக்களுக்கு மத்தியில இவன் என்னை பத்தி ரொம்ப இழிவா பேசுவான், அவன் குறைபாடு சொல்லுவான். அப்படியா? அவன் பாவத்தில் இந்த ஒரு பகுதி எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டு இவன் நன்மை இருந்த ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்தாச்சு. இந்த அவனும் சுவர்க்கம் போறான். இப்படி யார் யாரெல்லாம் இவனால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் வரிசையாக வருவாங்க. அவங்களுக்கு இதான் நடக்கும். இப்ப இந்த கட்டத்துல இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சமா இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு நன்மை கிடையாது, இவனுக்கு பாவம் மட்டும்தான் இருக்குது. இப்பதான் என்ன செய்வான், அவனோட பாவத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்து போட்டுட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பான். இப்படி கடைசியா பார்த்தா இப்ப வர வேண்டியவங்க எல்லாம் வந்து முடிச்சு. இப்ப மலை போன்ற அளவுக்கு நன்மையை கொண்டு வந்தவனுக்கு இப்ப என்ன மிஞ்சிக்குது? மலை போன்ற அளவுக்கு பாவம் மிஞ்சிக்குது. இப்ப அல்லாஹ் தஆலா இவனை நரகத்தை தூக்கி போடுவான் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் தெரியுமா? மனிதன் செய்கின்ற சில பாவங்களை கூட இரக்கம் பார்த்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மன்னிக்க கூடியவன். அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்துல மனிதன் குறைபாடுகள் செய்திருந்தா அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். ஆனா மனிதர்களுடைய விஷயத்துல ஏதாவது இவன் தப்பு தவறு செய்திருந்தா அதுக்கு அல்லாஹ் கையடிக்க மாட்டான். காரணம் என்ன? அந்த மனிதர்களுடைய உரிமையை 100% அல்லாஹ் கொடுத்துடுவான். அப்படி கொடுத்த காரணத்தினாலதான் மறுமை நாளில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மனிதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உரிமையையும் அல்லாஹ் பூரணமாக பாதுகாத்து அவர்களுடைய பாவங்கள் எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டு இவனுடைய நன்மையை தூக்கி அல்லாஹ் கொடுத்துறான் அவனுக்கு. இது அங்க நடக்குது. இது மஹ்ஷர் மைதானத்துல நடைபெற போகின்ற ஒரு நிகழ்ச்சிய நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நாம எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துல நாம வாழ்ற வாழ்க்கை இருக்குதே ஒரு சொற்பமான காலம். நாம நினைச்சு கொள்றோம் இந்தா 95 வயசு வாழ்ந்துட்டாவாம், வாயை பொழந்து கொண்டு நாங்க பேசுவோம். 95 வருஷமா, அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறவே நாம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி அவ வாழ்ந்த காலம் 3 மணித்தியாலம். அது எப்படி? அல் குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வைன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்பி ஸனத்தின் மிம்மா தஊதுன். உங்களது கணிப்பின்படியுள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாகும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி? 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதான் நம்முடைய கணிப்பு. ஆனா அல்லாஹ்வுடைய நம்முடைய 1000 வருடம் அல்லாஹ்வுக்கு ஒரு நாள். அவ்வளவு நீண்ட காலம் கொண்டதுதான் அல்லாஹ்வுடைய காலம். அப்படியான அல்லாஹ்வுடைய காலத்தின்படி நாம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இருக்கின்றதே ஒரு சொற்ப காலம். இப்ப நாம பார்க்கும்போது இப்ப மக்களோட மௌத்துடைய காலம் எப்படி? 40 வயசுல மௌத்து, 38 வயசுல மௌத்து, 47 வயசுல மௌத்து. சின்ன சின்ன வயசு ஆட்கள்ல மௌத்தாக்கி போறாங்க தானே. ஆனா மறுமை இருக்கின்றதே, சுவர்க்கம் கிடைச்சிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கணும். உங்களுக்கு தான், உங்களுடைய மௌத்தா போனவங்களுக்கு தான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் அல்லாஹ் நசீபாக்கணும். சுவர்க்கம் கிடைச்சிட்டா அதுக்கு பிறகு வேறு கஷ்டமான காலம் ஒன்று கிடையாது. நிரந்தரமான சுவர்க்கம், அது ஒரு பாக்கியம், அது நிரந்தரமான சுவர்க்கம். ஆனா நரகம் கிடைச்சிட்டா அது போல துன்பம் வேறொன்றும் கிடையாது. அந்த நரகத்திலிருந்து நாம தப்புவதற்காகத்தான் இந்த உலகத்துல நாம அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நன்மைகள் செய்து வாழ வேண்டும் என்று இந்த அளவு கஷ்டப்படுறோம். அதனால நாம இந்த உலகத்துல வாழ்ற காலம் சொற்ப காலம். இந்த சொற்ப கால வாழ்க்கையில நாம சுவர்க்கத்துக்கு போறதுக்கு என்னென்ன தடை வருமோ அந்த தடை எல்லாத்த விட்டும் நாம தப்பிக்கொள்ளணும். அதாவது ஊர்ல பரவலாக ஒரு நோய் வருது, டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதோ
அது எதுலையுமே நாம் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு நாம சுற்றாடலை சுத்தமா வச்சுக்கொள்கிறோம், வீட்டை சுத்தமா வச்சுக்கொள்கிறோம், சுத்தமான ஆகாரம் சாப்பிடுகின்றோம், சுத்தமான பானங்கள் குடிக்கிறோம், எல்லாமே நாம கவனமா இருக்கிறோம். ஏன் காய்ச்சல் கஷ்டப்படக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடக்கூடாது, நம்மட பிள்ளைகள் கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாது. அப்ப நாம நம்முடைய துனியாவுள்ள கொஞ்ச கால வாழ்க்கையில் அந்த அளவுக்கு கவனம். ஏதாவது தொற்று நோய் வந்தா தடுப்பூசி போட்டுக்க சொல்றாங்க, நாம எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்றோம். ஒரு கரை பிடித்த ஒரு தகரம் ஒன்று கையில காலில் பட்டா போய் பெட்டகஸ்மா இன்ஜெக்ஷன் அடிச்சு கொள்றோம். ஏன்னா அதனால வேறு புது 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 நோய்கள் நமக்கு வந்துடக்கூடாதுன்றோம். இந்த அளவுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கு நாம இந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோம்னு சொன்னா, மறுமையில நமக்கு சுவர்க்கம் கிடைக்காம போவதற்கு ஏதாவது காரணங்கள் இருந்தா நாம அதை விட்டு தப்பிக்கொள்ளணுமா இல்லையா? அதனால சுவர்க்கத்தை சுவர்க்கத்துக்கு நம்மை தடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, நாம செய்யக்கூடிய நம்முடைய இபாதத்துகள்ல வணக்கங்கள்ல அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கிறது. சிறுக்கு வச்சா அவனுக்கு சுவர்க்கம் ஹராம், சுவர்க்கத்துக்கு அவனால போகவே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? 4வது அத்தியாயம் 48வது வசனத்துல, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை, சிறுக்கு வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அதல்லாத எந்த குற்றமாயினும் எந்த பாவமாயினும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ்விடத்துல ஷிர்க்குக்கு மன்னிப்பே கிடையாது. அதே நேரத்துல இது அல்லாஹ்வோட தொடர்பான விஷயம். அதே நேரத்துல மனிதர்களோட தொடர்பான விஷயம் என்ன? ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய உரிமையில் தலையிட்டு அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினா சுவர்க்கம் போக முடியாது. பல்ல 2 விஷயத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒன்று, என்ன தப்பு தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடுவேன், ஷிர்க்கு செஞ்சா மட்டும் மன்னிக்க மாட்டேன். அதுல அல்லாஹ் கட்டுப்பாடு கொடுத்தான். ஆனா மனிதர்களுடைய விஷயத்துல அவனுடைய உரிமைக்கு பாதகமாக நீ எது செய்தாலும் கூட உன்னை சுவர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டேன். அப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரமும் மரியாதை எப்படி பார்ப்போம்? எந்த அளவுக்கு எல்லாம் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்குரிய சுதந்திரத்துல வேறு யாரும் கை வைத்து விடக்கூடாது. அதனால் உன்னுடைய சுயமரியாதைக்கு நீ எந்த அளவுக்கு நீ மதிப்பு கொடுக்கிறாயோ அதே அளவுக்கு அடுத்தவருடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால இந்த நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உறுப்பையும் படைத்திருக்கின்ற நோக்கம் அந்த உறுப்பின் மூலமாக நல்லது நடக்க வேண்டும். கண் நல்லவைகளை பார்க்க வேண்டும், காது நல்லவைகளை கேட்க வேண்டும், உள்ளம் நல்லவைகளை உணர வேண்டும், மூளை நல்லவைகளை சிந்திக்க வேண்டும். இந்த நாவு நல்லவைகளை மட்டும் பேச வேண்டும். அல்லாஹ் படைச்ச நோக்கம் அதுதான். அந்த நோக்கம் ஒவ்வொரு உறுப்பும் எந்தெந்த நோக்கத்துக்கு படைக்கப்பட்டனவோ அந்த நோக்கம் அந்த உறுப்பை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதை நாம் செய்ய வேண்டும். இந்த நாவுக்கு செய்வதற்கு பாவங்களை விட நன்மைகள் அதிகம் இருக்கின்றன. இந்த நாவு செய்வதற்கு பாவம் என்பதை விட நன்மை அதிகமாக இருக்கிறது. அந்த நன்மைகளை அதிகம் செய்தால் பாவத்தை செய்வதற்கு நமக்கு நேரமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், உங்களிடத்தில் யாரிடமாவது புகாரியுடைய மொழிபெயர்ப்புகள் இருந்தால், தமிழ் ஆங்கிலம் மொழிபெயர்ப்புகள் இருக்கும், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருப்பீர்கள், அந்த மொழிபெயர்ப்புகள் இருந்தா புகாரியில் வருகின்ற கடைசி ஹதீஸ் 7250 கடைசி ஹதீஸ், அந்த ஹதீஸை நீங்க வாசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாவுக்கு மிக இலகுவானதும் மறுமையில் நிற்கின்ற தராசிக்கு மிக பாரமானதுமான 2 வாக்கியங்கள் உண்டு. எப்படி எவ்வளவு அழகான செய்வாங்க. சொன்னா நாவுக்கு ரொம்ப லேசி,
நிமிஷ கணக்கில் தேவை கிடையாது, வினாடி கணக்கு. வினாடி கணக்குல சொல்லக்கூடிய வாக்கியம் தான் நாவுக்கு லேசானது. ஆனா அல்லாட மீசான்ல வச்சா ரொம்ப பாரமாயிக்கும். அப்படியான 2 வாக்கியங்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். பார்த்தீர்களா? இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதை நீங்க அப்படியே நீங்க உங்களோட கடிகாரத்தை பார்த்துக்கணும்னு சொன்னா 10 செகண்ட் போவாது, அவ்வளவு சின்னது. ஆனா மறுமை நாள்ல மீசான்ல வச்சு நிறுத்தா ரொம்ப பாரமா இருக்குமா. ஆனா சும்மா இருக்கிற நேரங்கள்ல சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே. இந்த நாவை கொண்டு இந்த உலகத்துல மனிதன் செய்கின்ற பாவங்களை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு மனிதன் நன்மை செய்வதற்கு மிக சுலபமான ஒரு வழியை சொல்லவா, நீ குர்ஆன் ஓதவும் தேவையில்லை, திக்ரு செய்யவும் தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, பாவமான பேச்சு எதுவுமே பேசாம நீ சும்மா எரி பார்ப்போம், அது கூட நன்மைதான். ஏன்னா பாவம் எழுதப்படவில்லையே, பாவம் எழுதப்பட்டா தானே பிரச்சனை. அப்போ இந்த பாவமான பேச்ச பேசுவதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? குர்ஆன்ல மனப்பாடம் உள்ள சூறாக்களை ஓதிக்கொண்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை பாருங்க. அதாவது யாரேனும் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அவன் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். நாம் இந்த உலகத்துல செய்கின்ற நம்முடைய நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவே, இந்த காரியங்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயித்து சொல்லவில்லை. நீ சுபஹ் தொழுதா இவ்வளவு நன்மை, தோறு தொழுதால் இவ்வளவு நன்மை, தாஜ்ஜுத் தொழுதா இவ்வளவு நன்மை என்று கணக்கு சொல்லல. நீ செய், நான் நன்மை தர்றேன், அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். ஆனா ஸலவாத்து சொல்ற விஷயத்துக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீ ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொல்லு, அல்லாஹ் உன் மீது 10 முறை ஸலவாத்து சொல்லுவார். எப்படி? ஸலவாத்துல மிகச்சிறந்தது எது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். இது ஒரு பூரணமான ஸலவாத். இந்த ஸலவாத்துல விசேஷம் என்ன? நாம நபிகளாரை மட்டும் நினைவுபடுத்தவில்லை, அவர்களுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மக்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து நினைவுபடுத்துறோம். அதுக்கு பின்னால் உள்ள அத்தனை நபிமார்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இருந்த அத்தனை நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், அவங்களோட பிள்ளைகள் தான். அப்போ இந்த ஸலவாத் நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி ஸலவாத்து சொன்னாயோ அது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ ஸலவாத்து சொல்லுவாயாக. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி பரக்கத்தை செய்தாயோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ பரக்கத்தை செய்வாயாக. ஒரு ஸலவாத்து சொன்னா 10 ஸலவாத்து அல்லாஹ் சொல்றான் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? புகாரியில அதுக்குரிய விளக்கம் எப்படி வருது தெரியுமா? இந்த ஸலவாத்தை சொல்லி ஒரு அடியான் சொல்லி முடித்த உடனே அல்லாஹ் எப்போதும் கோடிக்கணக்கான மலக்குகள் அல்லாஹ்வை சூழ இருப்பார்கள். அந்த மலக்குகளை பார்த்து இந்த ஸலவாத்து சொன்ன அஸ்மா என்ற இந்த பெண்ணை நான் மன்னித்து விட்டேன், ஃபாத்திமா என்ற இந்த பெண்ணை நான் மன்னித்து விட்டேன், இந்த கதீஜா என்ற இந்த பெண்ணை மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் 10 முறை சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். நாம செய்யற ஒரு அமலுக்கு உடனே அல்லாஹ் நம்மை மன்னிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு அமல் ஸலவாத் சொல்லுவான். அப்ப தூய்மையான உள்ளத்தோடு
ஒரு முறை ஒருவர் செலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை செலவாத்து சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவனை பத்தி கோள் சொல்றது, அடுத்தவனை பத்தி மட்டமா பேசுறது, இப்படியெல்லாம் பேசி பாவத்தை தேடுற நேரத்துக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லிட்டா அல்லாஹ் 10 முறை மன்னிக்கிறார். நாம் ஒரு நாளைக்கு 10 முறை சொன்னால் 100 முறை மன்னிக்கிறார். 100 முறை சொன்னால் 1000 முறை மன்னிக்கிறார். எவ்வளவு சிறப்பான அமல் பாருங்க. இதே மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 100 முறை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நமக்கு இத ஒரே முறையாக தொடர்ச்சியாக 100 முறை சொல்ல வேண்டும் என்பதில்லை. சுபஹ தொழுதுட்டோமா ஒரு 20, லோஹர தொழுதுட்டோமா ஒரு 20, 5 வக்து தொழுகைக்கும் 20 சொன்னாலும் 100 சொல்லிடலாம். அல்லது சுபஹ தொழுகைக்கு பின்னால நமக்கு நேரம் இருக்குது, அப்படியே உட்கார்ந்த மாதிரி 100 சொல்லிடலாம். சுபஹ தொழுகைக்கு பின்னால நமக்கு நேரங்கள் காலங்கள் இருக்குமா இருந்தா தாராளமா செய்யலாம். நமக்கு வீட்டுல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய வேலை வெட்டி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க என்று சொன்னா சுபஹ தொழுதுட்டு லுஹாவுடைய நேரம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்துடலாம். அது எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்திருந்து லுஹாவுடைய தொழுகையை தொழுது விட்டு எழுந்தா அதற்குரிய நன்மையுடைய அளவு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்? நாம ரசூலுல்லாஹி ஸல்லவாத்து சொல்லலாம், இந்த தௌஹீது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு 100 முறை சொல்லலாம், குர்ஆனை ஓதலாம், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடலாம், எல்லாமே செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு அழகான பல வழிகள் காட்டியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டை சுத்தி 1 ஏக்கர் காணி இருக்குது. இந்த காணியில எப்ப பார்த்தாலும் பாம்பு வருகுது, விஷப்பாம்பு வருகுது, உடேன் வருகுது, நல்ல பாம்பு வருகுது, வீட்டுக்குள்ள வருகுது, நமக்கு பெரிய தொல்லையா இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. காரணம் என்ன? காணிய காட்டுக்கு போட்டிருக்கிறது. காட்டுக்கு போடாம 2 வேலைக்காரனை போட்டு காட்டை நல்லா துப்புரவாக்கி அதுல ஏதாவது நாட்டினோம்னு சொன்னா பாம்பு வருமா? விஷப்பாம்பு வருமா? அதுல வேற ஏதாவது பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அப்ப அந்த காணிய துப்புரவாக்கினா வீட்டுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கும் பாதுகாப்பு, நாட்டுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. ஏன்? அதுல 4 பப்பாசி மரத்தை நாட்டினா பப்புள் கப்பிக்கலாம், அல்லது விவசாயம் செஞ்சா மரக்கறியை வைக்கலாம், எத்தனையோ செய்யலாம். இதே மாதிரியாகத்தான் நாவு. இந்த நாவுக்கு நாம வேலை கொடுக்காம இருந்தா அது தோட்டம் காடாகிறது மாதிரிதானே. அந்த நாவு சும்மா இருக்காது, பாவமான பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கு. யாராவது ரோட்ல போற ஆளை கண்டான் தெரியுமா? ஆளை பத்தி ஆள் சாதாரண ஆள் இல்ல. தொடங்கியாச்சு. தொடங்கி அவரோட A to Z கூட வரலாறு சொல்ல தொடங்கிடுவாங்க. அவர் யாரு, அவர் உம்மா யாரு, அவரோட வாப்பா யாரு, எல்லாமே சொல்ல தொடங்கிடுவாங்க. கண் என்ன செய்யணும்? நல்லதை பார்க்கணும். யாராவது ஒரு ஆளை பார்த்தா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, நான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன சொல்றாங்க? ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், இந்த ஹதீஸை நல்லா கேட்டுவோங்க. ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து அந்த மூமினுக்கு அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்கு முன்னதாக யார் அந்த மூமினுக்காக பிரார்த்தனை செய்தாரோ அவரை அல்லாஹ் முதலாவது மன்னிச்சிருப்பான். அதுக்கு பின்னாலதான் அந்த துஆவை ஏற்றுக்கொள்றான்.
அல்லாஹ் இறக்கத்தை பாருங்க. உதாரணமா ரோட்ல ஒரு ஆள் போற, ஒரு பொம்பளை போறா, அவ கொஞ்சம் வாய் சேர்ந்ததான், 4 பேருக்கு மத்தியில கொஞ்சம் அவ பிரச்சனை பண்றதான். நாம் என்ன செய்யணும்? பார்த்துட்டு பாவம், அல்லாஹ் அவருக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் அவரை மன்னிச்சிடட்டும். பொம்பளையா இருந்தா அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, அப்படி ஒரு மன்னி நாம் மனசுக்குள்ளால கேட்டுக்கொள்றது, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று சொல்லிடுறது. சொன்னா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இரக்கம் தெரியுமா? அடே, ஒரு கெட்ட பண்புள்ள பொம்பளை, ஊருக்கே பிரச்சனையான பொம்பளை, அந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளை துஆ கேட்கிறாவே, அல்லாஹ் இறக்கப்படுவான். இறக்கப்பட்டு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? துஆ கேட்கிறால முந்தி மன்னிப்பான். மன்னிச்சுட்டு யார் அந்த கெட்ட பண்புள்ள பெண்ணாக இருக்கிறாவோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இதான் அல்லாஹ்வுடைய இரக்கம். இதான் நாம அதுக்கு மேலால குழியில விழுந்தவனுக்கு மேலால இன்னும் ஒரு கல்லை தூக்கி போட்டு அவனை இன்னமும் சாகடிக்கிறத விட கையை காட்டி அவனை குழியிலிருந்து மேலுக்கு எடுக்க பார்க்கணும். இந்த வேலையை தான் நாம செய்யணும். அப்ப அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியத்தை நாம செய்யணும். இந்த ஹதீஸ வாழ்க்கையில மறந்துடாதுங்க. இது நீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், அவருடைய நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்தால், அல்லது அவருடைய நோய் குணமாக பிரார்த்தனை செய்தால், அல்லது அவருடைய எந்த ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்கு பிரார்த்தனை செய்தா, அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்கு முன்னதாக துஆ செய்தவரை எல்லாம் முதலாக மன்னிச்சிடுறான். மன்னிச்சுட்டு தான் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் உள்ளவன். சமுதாயத்துல ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டுமாயிருந்தால் நல்ல பண்பாடுகள் நமக்கு தேவை. அந்த நல்ல பண்பாடுகளை உருவாக்குவதற்குரிய மிகச்சிறப்பான ஒரு உறுப்பு தான் இந்த நாவு. இந்த நாவின் மூலமாக அப்படியான நல்ல காரியங்களை நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதனால நாம் என்ன செய்யலாம்? வீட்டை சுத்தி காடு இருந்தா காட்டை துப்புரவாக்கி தோட்டத்தை செஞ்சோம்டா வீட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. இதே போல இந்த நாவை நாம் வெளிசாக்க வேண்டும். இந்த நாவை துப்புரவாக்க வேண்டும். எப்படி துப்புரவாக்குறது? ஃபஜ்ர் தொழுதுட்டோமா, வேலை வெட்டு இல்லையா, அப்படியே உட்கார்ந்துருது. குர்ஆன் எடுக்கிறது, கொஞ்சம் ஓதுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓதுவது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது, இது போன்ற காரியங்களை நாம் தினமும் செய்ய வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தகுதி என்ன? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அதாவது நபிமார்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய சிறப்பு என்ன? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. 48வது அத்தியாயம் இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற சூறாவிலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லி காட்டுகிறார், உங்களது முன் பாவங்கள் பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். அப்படிப்பட்ட நபி அல்லாஹ்விடத்துல தனக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டுமா? அந்த போனை ஓபன் ஓபன் சரியா? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேணும். பாவமே செய்யவில்லை. அல்லாஹ் மன்னிப்பும் கொடுத்துட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா, ஒரு ஆளுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, இன்னும் சம்பாதிக்கிறார். யாருப்பா சொல்லுவாங்க, இன்னும் இவருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, இன்னும் அவர் மூச்சு விடாம உழைக்கிறார். சில ஆட்கள் சொல்லுவாங்களா இல்லையா? இது மாதிரி சில குத்துக்கதைகள் சொல்லுவாங்க. சில ஆட்கள் பாக்குறோம் தானே, அவர் எதுக்கு உழைக்கிறார்? மக்களுக்கு இன்னும் சதக்கா கொடுக்கத்தான் உழைக்கிறார். அப்படித்தான் நாம நல்லெண்ணம் வைக்கணும். இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று அவங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி தேவையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னி அதூபு இலல்லாஹி குல்ல யௌமின் மிஅத மர்ரா ஃபதூபு இலைஹி. நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, நரகமும் ஹராமாக்கப்பட்டு சுவர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட நபி,
சுவர்க்கத்திலும் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவர்க்கம் கொடுக்கப்படுகின்ற நபி, சுவர்க்கத்திலும் மகாமன் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான இடம் கொடுக்கப்படுகின்ற அந்த நபியே ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் சொன்னா நாம கேட்கணுமா இல்லையா? நாம கேட்கின்ற பாவ மன்னிப்புல மிகச் சிறப்பான ஒரு பாவ மன்னிப்பு இருக்கின்றது. நான் சொல்லும் போதே உங்களுக்கு பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த ரெக்கார்டு இருக்குது, இந்த ரெக்கார்டை நீங்க திருப்பி காது கொடுத்து கேட்டு பாடமாய்க்கும். அதாவது ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அவர்களுக்கு அருளப்பட்ட சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா அருளப்பட்டது. அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தினுள் பிரவேசிப்பதை நீர் கண்டுகொள்வீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த 20 வருட கால அந்த முயற்சிக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை கண்ட உடனே நீர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, இந்த ஒரு முன்னேற்றம் உம்முடைய தாவாவிலே உமக்கு கிடைத்ததற்காக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவீராக, அவனிடத்தில் அவனை புகழுவீராக, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பீராக, அவனிடத்தில் தௌபா செய்து மீளுவீராக. 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றார். ஒன்று தஸ்பீஹ் செய்வாராக, 2வது தஹ்மீத் அல்லாஹ்வை புகழுவீராக, 3வது இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவீராக, 4வது தௌபா அல்லாஹ்விடத்தில் மீளுவீராக. இந்த 4ஐயும் உள்ளடக்கிய ஒரு வாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியதாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இந்த சூரா அருளப்பட்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4ஐயும் உள்ளடக்கியதான ஒரு தஸ்பீஹை, ஒரு இஸ்திக்பாரை நபி அவர்கள் விடாமல் தொடர்ச்சியாக ஓதி வந்தார்கள். எப்படி? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. சொல்லுங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. ஒரு நாளைக்கு நாம் இதை 100 முறை சொன்னால் 100 முறை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம், 100 முறை அல்லாஹ்வை புகழுகிறோம், 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம், 100 முறை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்கிறோம். இந்த 4 அடங்குகின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்பிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்ற இந்த வாக்கியம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு மட்டும் தேடுவதில்லை, அவனை தஸ்பீஹ் செய்கிறோம், அவனை புகழுகிறோம், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், அவனிடத்தில் தௌபா செய்கிறோம். இந்த 4 உள்ளடங்குகின்றது. அதனால நாம நம்முடைய டைம் டேபிளை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி டைம் டேபிள்? இன்றைக்கு பொதுவாக 90% டைம் டேபிள் என்ன? வீடுகளுக்கு விருந்தாளிகள் போறது இரவு சாப்பாட்டுக்கு பின்னால போய் அவங்களோட அரட்டை அடித்துக் கொண்டு இருந்து 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 11 மணி 12 மணிக்கு திரும்பி வரும். விருந்தாளிகள் இந்த இடத்தில் செல்வது தடை. வீட்டுக்கு விருந்தாளிகள் இஷாவுக்கு பின்னால் செல்வது மார்க்கத்தில் தடை. விருந்தாளிகள் போக வேண்டுமா? மக்ரிபுக்கு முன்னால போங்க. மக்ரிபுக்கு பின்னால போனா அவங்களோட இபாதத்துகளுக்கு தடை, குர்ஆன் ஓதுவதற்கு தடை, பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு தடை, வீட்டில் சமையல் செய்வதற்கு தடை. எல்லா சமையலும் முடிந்ததுக்கு பின்னால அவருடைய தூக்கத்துக்கு தடை. அதனால விருந்தாளிகள் இரவு நேரத்தில் போவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். போகணுமா? காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரம் இருக்கின்றது, சென்று வாருங்கள். இரவு நேரத்தில் செல்ல வேண்டாம். இரவைக்கு டைம் டேபிள் என்ன தெரியுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டைம் டேபிளை ஒரு சஹாபி நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு சஹாபி சொல்லுகிறார், இந்த சம்பவம் திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்றது. அந்த சஹாபி சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையில் ஒருபோதும் உறங்க மாட்டார்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் விழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய டைம் டேபிள் என்ன? இஷா தொழுதா உடனே நித்திரைக்கு போடும். அதான் டைம் டேபிள். நமக்கு டைம் டேபிள் அதுதான். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய படிக்கக்கூடிய பாடம் வீட்டலுக்குரிய நேரம் எது தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரம். பிள்ளைகளை இஷாவோட தூங்க வைங்க. தூங்க வச்சுட்டு 3 மணிக்கு 3:30க்கு எழுப்புங்க. பிள்ளைகளை எழுப்புங்க. படி, இப்ப படி. பிள்ளைகளை எழுப்பி, மகனே மகளே தஹஜ்ஜுத் தொழு. 11 ரக்காத்து தான் ஆகக்கூடியது. அதோட குறைய 9 அல்லது 7 அல்லது 5 அந்த பிள்ளைகளை தொலை வச்சு சுஜூதில் அல்லாஹ்ட துஆ கேளு. யா அல்லாஹ், நான் படிக்கிற இந்த கல்வியில எனக்கு நீ பயனுள்ள கல்வியை தந்து விடு. துஆ கேளு. கேட்டுட்டு படி. ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் படி. ஆண் பிள்ளைகளா பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகைக்கு போ. பெண் பிள்ளைகளா வீட்டுல தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுங்க. தொழுது முடிஞ்சாச்சா? அதுக்கு பின்னால படிக்கிற பிள்ளை இன்னும் படி. ஒரு 6 மணி 6:30 வரைக்கும் படி. 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலை கடனை முடிச்சு கொண்டு பாடசாலைக்கு போக தயாராகு. சனி ஞாயிறா இருந்தால் அதுக்கு லிமிட் இல்ல, கூடுதலா படி. இப்படியெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் தான் இது. இப்படி ஒரு டைம் டேபிள் இன்னைக்கு உருவாக்கி பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் சிறந்த கல்விமான்களாக மாறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஊர் மக்களுக்கு மத்தியில நல்ல பெயர் வாங்குகின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள். நாம நம்முடைய வழிமுறைகளை, டைம் டேபிள்களை, நேர சூழ்ச்சிகளை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதான் முக்கியம். அதனால் நேரத்துக்கு தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னார்கள்? ஐவேளை தொழுகைகளையும் யாரெல்லாம் உரிய நேரத்தில் தொழுகின்றார்களோ அவர்களுடைய எல்லா விதமான சுமைகளையும் அல்லாஹ் சுமந்து கொள்கிறான். நேரத்துக்கு தொழ வேண்டும். அல் குர்ஆன் 4வது அத்தியாயத்தின் 103வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகையானது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம். மக்ரிபுடைய தொழுகையை எப்ப தொழுகிறது? இஷாவுக்கு வாங்க சொல்ல அந்த 5 ஆண்டிற்கு போய் தொழுவாங்க. லுஹருடைய தொழுகை எப்ப தொழுகிறது? அசருக்கு வாங்க சொல்வதற்கு அந்த 5 ஆண்டிற்கு தொழுவாங்க. அப்படி தொழக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. இந்த திருமறை வசனத்துல தான் சொல்றான், மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம். நாம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு போ என்று கட்டளையிடுவதை விட நேரத்துக்கு தொழு என்று கட்டளையிட வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் முதல் படி. நேரத்துக்கு தொழு. பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். ஃபஜ்ருடைய நேரத்தில் சகல பிள்ளைகளும் எழுப்பிவிடப்பட வேண்டும். அந்த வீடு ஃபஜ்ருடைய நேரத்திலே பிரகாசம் உள்ள வீடாக இருக்க வேண்டும். இருள் சூழ்ந்த வீடாக இருக்கக்கூடாது. இது தாய் தந்தை 2 பேருடைய பொறுப்பு. தந்தையை விட தாய்க்கு பொறுப்பு அதிகம். காரணம், தந்தை எப்போதும் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் வெளியூர் பயணங்கள் செல்வார். தாய் எப்போதும் வீட்டில் இருப்பார். அதனால் நமது சமுதாயத்தை நாம் சரியான முறையிலே வழி நடத்துவதற்கு இப்படியான சில நடைமுறைகளை நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனால இந்த நாவு இருக்கின்றதே, இந்த நாவால கெட்டதை பேசாதே என்று சொல்வதை விட நல்லதை செய் என்று சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்க நிறைய பேர் பார்க்கிறது, இந்த நாவால கெட்டதை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோள் சொல்லக்கூடாது. சரியப்பா,
அதெல்லாம் செய்யக்கூடாதா? ஆனா எதை செய்ய வேண்டும் என்று சொல்லு, அது முக்கியம். செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா அங்க செய்யக்கூடாது செய்வதற்கு இடம் இருக்காது. தோட்டத்துல காடு வளர விட்டா அங்க பயிர் இருக்க மாட்டாது, பயிர் செஞ்சா காடு இருக்க மாட்டாது. அப்ப என்னது? இந்த நாவால நாம் செய்ய வேண்டிய பயிர் குர்ஆன ஓதுறது, திக்ரு செய்வது, ஸலவாத்து ஓதுவது, இஸ்திக்பார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, இதெல்லாத்தையும் இந்த நாவால செய்தா அதுக்கு பிறகு பாவம் செய்வதற்கு இந்த நாவுக்கு நேரம் கிடையாது. இந்த நாவுக்கு டைம் டேபிள் கொடுக்க கூடாது. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிகின்றது. உங்களுக்கு நான் இறுதியாக சொல்லிக் கொள்வது, அல்லாஹ் கண்ணை நல்லதை பார்ப்பதற்கு படைத்தது போல, காதை நல்லதை கேட்பதற்கு படைத்தது போல, உள்ளத்தை நல்லவைகளை உணர்வதற்கு படைத்தது போல, இந்த நாவை நல்லவைகளை பேசுவதற்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த நாவினால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான குர்ஆனையும் திக்ருகளையும் ஸலவாத்துகளையும் ஓதுகின்ற அதே நேரத்திலே பேசுகின்ற பேச்சுகளிலும் நல்லவைகளையே பேசுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இங்கு கேட்ட இந்த உபதேசத்தின் மூலமாக நல்ல பயனை ஏற்படுத்துவதோடு நரகத்தை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்து சுவர்க்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதிலும் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கேளுங்க. சரி, அப்படிதான் கேட்கணும். அதாவது இந்த தாய் என்ன கேட்கிறாண்டால், ஷிர்க் என்றால் என்னவென்று கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்கிறான். மாஷா அல்லாஹ். அதாவது நாம எல்லாம் சின்ன பருவத்துல குர்ஆன் மதர்சாவுல நீங்க படித்த பாடம் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது எத்தனாம் கலிமா? இது எத்தனாவது கலிமா? ரெண்டாம் கலிமா. நான் மதரசால பாடமாக்கின ரெண்டாம் கலிமா. இந்த கலிமாவோட அர்த்தம் என்ன? அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு எவரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. எந்த ஷிர்க்கும் கிடையாது. எந்த ஷிர்க்கும் கிடையாது. அவனை போன்ற நிகரான எதுவும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள். இதுல என்னண்டா, இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருகிறது, நாம துஆ கேட்கணும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நேர்ச்சை செய்யணும், அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை செய்யணும். அப்ப இத வேறொரு வகையில விளங்கப்படுத்த இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது. இருக்கு சொல்றேன், விளங்காது. எப்படி விளங்காதுன்னா, அப்ப சில ஆட்கள் துஆ கேட்கிறோம் என்றால், அல்லாவே நபிமார்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவுலியாக்களுடைய பொருட்டால் பாவங்களை மன்னிப்பாயாக, முஹிதீன் ஆண்டவருடைய பொருட்டால் பாவங்களை மன்னிப்பாயாக என்று இப்படி துஆ கேட்பாங்க. இந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு என்ன படிச்சு தருகிறான் தெரியுமா? நாம தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தருவது என்னது? ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். யாரை பார்த்து சொல்றோம்? யாரை பார்த்து சொல்றோம்? அல்லாஹ் பார்த்து. உன்னையே வணங்குகிறோம். வையாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. யாரை பார்த்து? அல்லாஹ் பார்த்து சொல்றோம். அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவுல, அதுவும் தொழுகையில அல்லாஹ்விடத்துல நேரடியாக துஆ கேட்கும் போது, அந்த தொழுகைக்கு வெளியில நாம நபிமார்களுடைய பொருட்டால் கேட்கலாமா? அவுலியாக்களுடைய பொருட்டால் கேட்கலாமா? முஹிதீன் ஆண்டவருடைய பொருட்டால் கேட்கலாமா? கூடாது. அப்படி கேட்கக்கூடாது.
சிலர் என்ன செய்யறாங்க, அதாவது வழுக்கி விழும்போது யாமுகின்றீன்றாங்க. இதுதான் சிறுக்கு. என்ன சிறுக்கு? யா அல்லா என்றுதான் உதவிக்கு கூப்பிடணும். முஹீதீன் ஆண்டவரை உதவி கூப்பிட சிறுக்கு. சிலர் யா ரசூலல்லாஹ் கூப்பிடுறாங்க, அதுவும் சிறுக்கு. நபியை உதவி கூப்பிடக்கூடாது. இதுதான் சிறுக்குன்றது. அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியத அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட கேட்கிறதா சிறுக்கு. அதை இன்னொரு வகையை சொல்றேன்டா, இந்த கட்சி மேல தர்கா இருக்கு. இந்த தர்காவுக்கிட்ட போய் ஆட்கள் கையேந்துறாங்க, நாதாக்களே எங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறீங்க, நாதாக்களே என்ன நோயை நீக்கிறீங்க, நாதாக்களே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. நீ சிறுக்கு. ஏண்டா நோயை நீக்கிறவன் அல்லாதான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பத்தி அந்த சமூகத்துக்கு சொல்லும் போது, அல்லாஹ் என்னை படைத்தான், நான் நோயுற்றால் அந்த அல்லாஹ் தான் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இது குர்ஆன்ல 26ஆம் அத்தியாயத்தில் வருகிறது. அப்போ நமது நோயை அல்லாஹ் தான் குணப்படுத்தணும். தர்காவுக்கிட்ட போய்த்து நாதாக்களே என்ன நோயை குணப்படுத்துங்க, முஹீதீன் ஆண்டவரே என் நோயை குணப்படுத்துங்க, ஹயாத் நபி ஆண்டவரே என்ற நோயை குணப்படுத்துங்கன்னா இதுதான் ஷிர்க். அல்லாஹ்கிட்ட கேட்காம அவுலியாக்கள்கிட்ட கேட்கிறது, நபிமார்கள்ட்ட கேட்கிறதா ஷிர்க். இதான் கூடாது. அதனால உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நேரே அல்லாஹ்ட்ட கேளுங்க. சரியா? சரி. வேற ஏதாவது இருக்கா பெண்களுக்கு மத்தியில? ஓ ஓ இல்ல இல்ல, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கேட்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில, அதுக்கு அரபு பாஷை தேவையில்லை. உதாரணம் வைங்கிற ஒரு மோசமான பொம்பளை காணும்போது, யா அல்லாஹ் அந்த பொம்பளைக்கு நீ நேரு வழி காட்டு, அப்படி அப்படி எங்கட பாஷையில சொல்லலாம். ஓ வேற ஏன் சொல்லுங்கம்மா, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயான ரிப்பீட் கேளுங்க, முடிச்சுக்கொள்ளுமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க